இறை இரக்கத்தாலும் திரு ஆட்சி பீடத்தின் பணிப்பினாலும் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்கள் குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினருக்கு விடுக்கும் தவக்கால சுற்றுமடல். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிகு இறை மக்களே, விபூதி புதனுடன் நாம் இவ்ஜூபிலி ஆண்டின் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் உன்னதமான இரக்கத்தின் காலமாகும். நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் கண்டு இறை தந்தையிடம் திரும்ப வேண்டும் என்பதே இறைமகன் இயேசுவின் விருப்பமாகும். நமக்காக சிலுவையில் துன்புற்று இரத்தம் சிந்தி நமக்கு மீட்பு தந்த அவருடைய பாடுகளில் நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். எம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிர்ப்பின் வழியாக மீட்பை உணர்த்திய இயேசுவின் பாஸ்கா எம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இவ்ஜூபிலி ஆண்டில் நடைபெற வேண்டியதொன்றாகும். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து விட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. மனம் திருந்தாவிடில் நீங்கள் எல்லோரும் அவ்வாறு அழிந்து போவீர்கள் என இயேசு கூறியதை நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. அத்திமரத்தின் உவமையை நீங்கள் அறிவீர்கள். 3 ஆண்டுகள் கனியேதும் கொடாத போதும் தோட்டத் தொழிலாளர் இதை வெட்டிவிட வேண்டாம், இன்னும் ஓராண்டு இருக்கட்டும், இல்லையெனில் வெட்டிவிடலாம் என கெஞ்சி கேட்கின்றார். மனம் திரும்புவதற்கான, பலன் கொடுப்பதற்கான காலம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நாமும் பலன் கொடுக்க, கனி கொடுக்க வேண்டுமென இறைவன் விரும்புகின்றார். எப்போது அத்தகைய பலன் கிடைக்கும் என காத்திருக்கின்றார். இது கடவுளுக்கு ஏற்புடைய காலம். இதுவே மீட்பின் காலம். இக்காலத்தில் நாம் மனமாற்றம் காண வேண்டும். இறைவன் இதற்காகவே இத்தவக்காலத்தை எமக்கு சிறப்பாக இவ்வாண்டில் தருகின்றார். ஜூபிலி ஆண்டின் தவக்காலம். தவக்காலம் திரு யாத்திரையின் காலம். நாம் இக்காலத்தில் நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் எமக்குள் ஓர் ஆன்மீக பயணம் செய்ய வேண்டுமென திருத்தந்தை பிரான்சிஸ் விரும்புகின்றார். இவ்ஜூபிலி ஆண்டின் தவக்காலம் இறைவனின் அன்பு கடந்த இரக்கத்தை எமக்கு பிரதிபலிக்கின்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒருமித்து கிறிஸ்துவின் ஓருடலாக திரு அவை பயணிக்க வேண்டும். அன்று இஸ்ராயல் மக்கள் தமக்கு வாக்களித்த நாட்டிற்கு எதிர்நோக்குடன் பயணித்தார்கள். இறைவன் அவர்களுடன் எப்போதும் பிரமாணிக்கமாக இருந்து அடிமைத்தன வாழ்வில் இருந்தவர்களுக்கு விடுதலை வாழ்வை காண்பித்தார். நாமும் எமது தனிப்பட்ட சமூக பாவ வாழ்விலிருந்து இவ்ஜூபிலி ஆண்டில் விடுதலை பெற வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாகும். உலக ஆயர் மன்ற கூட்டொருங்கியக்க மாநாட்டின் இறுதி ஏட்டின் கற்கையை குருக்கள், துறவிகள் மற்றும் பங்கு பிரதிநிதிகளுடன் மறைமாவட்ட செயலமர்வாக நடாத்தியிருந்தோம். நாம் கூட்டொருங்கியக்கமாக பயணிக்க வேண்டிய வழிமுறைகளை இறுதியேடு தெளிவாக கற்பிக்கின்றது. திரு அவைக்குள் பாகுபாடுகள், வேறுபாடுகள் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நாம் அனைவரும் கடவுளின் ஒரே மக்களாய் இருக்கின்றோம். எனவே திருத்தந்தை கூறுவதற்கு ஒப்ப நாம் பிறரின் பலவீனங்களில் பலன் கொடுப்போராய், பிறர் குற்றங்களை மன்னித்து ஏற்று வாழ வேண்டும். ஒருவர் ஒருவரை பகைத்தோ மிதித்தோ அல்ல, மாறாக எல்லோரும் ஒருமித்து கரம் பிடித்து ஒரே திசையில் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இன்று மத்தியில் புரிந்துணர்வற்ற நிலையில் பல சமூக காரணிகளின் தாக்கத்தினாலும் மன்னித்து வாழ முடியாத நிலையினாலும் பல பிரிவினைகள், பிளவுகள் பங்கு திரு அவையில் காணப்படுகின்றன. உறவு நிலையில் முரண்பாடுகள் எல்லா நிலையினர் மத்தியிலும் காணப்படுகின்றன. இறைவனின் இரக்கத்தை பெறும் நாம் இரக்கமற்றவர்களாக வாழ முடியாது. ஜூபிலி ஆண்டின் தவக்காலத்தில் இறை இரக்கத்தை பகிர்ந்து கூட்டொருங்கியக்க திரு அவையாக பயணிப்போம். திருமுழுக்கின் மூலமாக நாம் அனைவரும் இறை அரசிற்காக வெவ்வேறு வழிகளில் உழைக்க முன்வர வேண்டும் என்று மாநாட்டின் இறுதியேடு எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் எட்டிய முடிவுகளை செயற்படுத்தும் போது
பங்கு தந்தையர்களுக்கு ஆதரவு நல்குமாறு வேண்டுகின்றேன். புனித காலத்தின் நற்செயல்கள். இப்புனித காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் 3. அவையாவன செபம், நோன்பு, ஈகை என்பனவாகும். நம் ஆண்டவர் இயேசுவும் செபித்தார், நமக்கு செபிக்கவும் கற்றுக் கொடுத்தார். எமது அன்றாட வாழ்வில் ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்னிப்பு வேண்டி இறைவேண்டல் செய்வது எமது கடமை என்பதை உணர்வோம். 2வதாக அமைவது நோன்பு. எமது நோன்பு மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதாக அமைய வேண்டும். நாம் நோன்பு இருப்பதன் நோக்கம் 3வது நற்செயலாகிய ஈகைக்கு வழிவகுக்க வேண்டும். நாம் நோன்பு இருப்பது நாம் நலன் அடையவல்ல, மாறாக பிறர் வாழ்வு பெறவே உதவ வேண்டும். எம் நோன்பு பரித்தியாகமாக மாற வேண்டும். குறிப்பாக பசித்திருப்போருக்கு, தேவையில் இருப்போருக்கு, வயது முதிர்ச்சி அடைந்த ஆதரவற்றோருக்கு உதவக்கூடியதாக அமைய வேண்டும். நம்மை ஆண்டவருடன் ஐக்கியப்படுத்த வேண்டும். எனவே இத்தவக்காலத்தில் பிறரை அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறைவனுடன் ஒன்றிணைவோம். திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். இந்நாட்களில் உடல் நலக்குறைவுடன் உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக எமது நாளாந்த செபத்தில் மன்றாடுவோம். குணமளிக்கும் ஆண்டவர் அவரை தொட்டு குணப்படுத்தவும், அவர் அன்றாட பணிகளை செய்ய வேண்டிய உடல் உள ஆரோக்கியத்தை இறைவன் அவருக்கு நல்க மன்றாடுவோம். இன்றைய அரசியல் நிலைமை. புதிய அரசாங்கம் இலங்கையை சுத்தம் செய்வோம் என்ற தொனிப்பொருளில் பல திட்டங்களை தொடங்கியுள்ளது. பொருளாதார மேம்பாட்டிற்கான முயற்சிகளை சிந்தித்து வருகின்றது. அரசாங்கத்தினால் பல ஊழல் செயற்பாடுகள் சட்டத்திற்கு முன் கொண்டு வரப்பட்டாலும் தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் கொலைகள் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வருகின்ற மாதங்களில் உள்ளூர் ஆட்சி தேர்தலை எதிர்கொள்ள உள்ளோம். மக்கள் பொறுமையுடன் தீர்க்கமான முடிவை வெளிப்படுத்த வேண்டும். இறைவன் எமது நாட்டிற்கு நிறைவான அமைதியை நல்குவாராக. திருநிலைப்படுத்தல் சடங்கு. எமது மறை மாவட்டத்திற்கு இறைவன் இவ்வாண்டில் 4 புதிய குருக்களை தரவுள்ளார். இந்4 திருத்தொண்டர்களும் எதிர்வரும் மே மாதம் 3ஆம் திகதி பணிக்குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட உள்ளனர். அவர்களை இந்நாட்களில் உங்கள் செபங்களில் தாங்கி செல்லுங்கள். நிறைவாக, நம்பிக்கை எம் ஆன்மாவில் நங்கூரமாக உள்ளது. எனவே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆண்டவரின் பாஸ்காவை நோக்கி கூட்டொருங்கியக்கமாக பயணிப்போம். கிறிஸ்துவிலும் மரியன்னையிலும் பக்தியுள்ள பேரருட்தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம், யாழ் மறைமாவட்ட ஆயர், ஆயர் இல்லம், யாழ்ப்பாணம்.